என்ன ஓய் சூரகரன் சொல்றானுவா இவன் பேர் தான் சூரனா நான் சொல்றேன் அடிக்கிறோம்னா ஆமாண்டா தாட்ட தாடிப்பா ஒருஜான் வயிறு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் கல்லாட்டா ஒருஜான் வயிறு இல்லாவிட்டால் ஒருஜான் வயிறு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் கல்லாட்டா ஒருஜான் வயிறு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் கல்லாட்டா மைதாமாவே இல்லாவிட்டா ஒரு ஒன்றே முருகா மைதாமாவே இல்லாவிட்டா மைதாமாவே இல்லாவிட்டா ஒரு ஒன்றே ஏன்னா அப்படி ஒதுக்கி ஒதுக்கி போறா ஒரு வார்த்தை சொன்ன ஒரு வார்த்தை தப்பா ஒரு வார்த்தை அவனை தப்பா பேசணுமா அவன் வாயில நம்ம சுண்ணியா விட்டோம் அவன் வாயில சுண்ணியா விட்டோம் தப்பாவா சொன்னோம்ல நம்ம தப்பா சொல்லி விட்டோம் ஒரு வார்த்தை தப்பா பேசணும் தப்பா சொல்லணும் தப்பா பேசணும் ஓடியானா ஓடியானா கரகர சுத்தணும் கேட்ட கேள்வி இல்லாத ஈத்து போட்டு சாத்துறான் ஒரு அப்படி போறது கம்மியாடியாவும் கண்டவன
இப்படி வா. ஏய் எல்மா ஹோய் भैया பணமா பணமா வாய்த்தா இருக்கும் தனையா சரியா அம்மா சரியாத பொறுத்து வந்துட்டான் பாப்பா போகிற வெளிநாட்டுல அவன் சரியாட்ட கைது பாப்பா நவரு என் பாப்பா சரியா பயனுள்ள 30,000 கொடுத்தாங்க தனியாடு கூப்பிட்டீங்க அவங்க அம்மா சரியானு கேக்குறான் அவங்க அம்மா சரியாதுதான் பொறுத்து வந்துட்டான் பாப்பா இருக்குது பாப்பான்னா அதுக்கு ஒரு ருச்சி ஆண்ட கொடுத்து சொத்து ஆளா ஒரு குத்து பின்ன பிடிச்சி மேல ஆசைப்பட்டான் பொது சொத்தாடாது ஊருக்கு போது ஏறிக்குமா டவுன் பார்த்தாடா அச்சா மின்னி பிரியாணி அவனுக்குலாம் குருவா அவன்தான் ரயில் போட்டு அவன் நிக்கிற மாதிரி அவன் குருவே ஐயோ இந்த கம்பெனிக்கு ஓடுற அவன் வாச்சாரு அதெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார் ஒருவருக்கா கொடுத்தார் இல்லை 3 பேருக்கு கொடுத்தார் அவர் ஒருவருக்கா அவன் என்ன பாட்டு பாடுறான் என்னடா பாட்டு பாடுறான் கடித்தவன் மேல் கோபம் இல்லை காட்டினவன் மேல் பாவம் இல்லை இல்லைங்க கடிக்கிறீங்க அப்படி சொல்றேன் உங்க அம்மா புண்டாடு நான் எடுப்பு காட்டுறான் கடிக்கிறியா நாளை வீட்டுமா சார் மோன் கேப்பா எங்க வீட்டுக்காரி ஆடுறதுக்கு போறாங்க எடுத்து சரியாது இல்லாது அதான் நான் வச்சு அனுப்பிக்கிறாங்க மலர் கொடுத்தேன் மலர் கொடுத்தேன் ராஜா
எங்க மாமா அவங்க அவன் பாப்பாவும் பொண்ணு கொடுக்கணும் அப்ப நாங்களாம் ஆம்பளே தெரியலையா என்னடா போறேன் பாப்பா மேலே இருக்கீங்க வணக்கம் அங்க ஐயா வணக்கம் என்னடா நல்ல பூச்சிருக்க கண்ண கண்ணு கண்ணை உருட்டி காட்டுங்கன்னு சொன்னான் இது என்னடா ஊரு மாறி போச்சு இவ அடிவு எல்லாம் மாறி போச்சு கொஞ்சம் கீழே குடிஞ்சால் நாய் தாண்டா சொல்லி முன்னாடி அவன் சொல்லி சொல்றேன் இது என்ன ஊரு பயனூர் கிராமம் இது நம்ம தாய்நாடு விளையாடக்கூடிய பயனூர் நகரம் இது இன்னைக்கு எதுக்குமா குத்து எது குத்து அதான் தெரியல போன வருஷம் கூத்து ஆடி மாசம் பெரியாண்டவர் ஆடி மாசம் ஆமா போன ஆடி மாசம் ஆட கூத்து மலையாளம் நின்று போச்சு சம்பளமா வாங்கிட்டீங்களா ஆளுக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு போனீங்களா கை செஞ்சு போனீங்களா எங்க கம்பெனில குடியா வேற கொட்டினாங்களா கும்ப கொட்டினாங்களா தின்னீங்களா அதெல்லாம் கழிச்சுட்டு போங்க இனிமே கறி கிடைக்காது கோட்டர் கிடைக்காது அந்த பெரியாண்டவருக்காக செய்து இதை ஆட்ட வைத்திருக்கிறார்கள் அண்ணனுடைய பாதத்துக்கு இன்னும் நம் நாடகத்தை சேர்ந்த அண்ணனுடைய பாதத்துக்கு உங்கள் இருவருக்கும் சிறுமன் ஒரு வணக்கம் ஒட்டு நாய்க்கு பார்த்தா வருமோ யாரு கஞ்சா சூடு யாரு கஞ்சா சூடு யாரு கஞ்சா சூடு கஞ்சா சூடு என்ன பண்ற நீ என்ன சொன்னீங்க பாட்டு பண்ண ஆமா நீ என்ன பண்ற இசை கொடுத்தா எப்படி இருந்துச்சா உதவி வாங்குறது சத்தியமா ஆவி பறக்கிற மாதிரி பறக்குது என் வாங்கி பார்த்தா ஏடா டேய் அப்படி கிடையாது ஒரு வாரமா 10 நாளா உத வாங்குறேன் உத வாங்குற மாதிரி பேச வரல அப்படி என்னுடைய நாளைக்கு நாடு பெருமட்ட நாடு அதுதான் பல்லாய்க்கு வந்து விட்டணும்
அப்படி பராக்கு ஜோதி பட்டணம் அந்த பராக்கு ஜோதி பட்டணம் ஆண்டு வரக்கூடிய பெயரோ மயிரோ சோதி பட்டது ஆண்டு வரக்கூடிய நரவுல சொல்லலாம். நீங்க நரவு தேடி போனீங்க இப்படி வாடா நரவுன்னு சொன்னீங்களா? காஞ்சி வச்சுமா பச்சை நானே நரவுல பீத்துட்டு போறான். யாரும் அம்மா பண்றா? அப்பா 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 அந்த பராக்கு ஜோதி பட்டணம் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் அப்பா நான் தமிழ்ல சூரஜ கோவத்துக்கு குச்சி கட்டி அந்த பராக்கு ஜோதி பட்டணம் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் நரகாசூரே. அப்படி அறிமுகம் தாய் தந்தை யார் தெரியுமா? தாய் தந்தை ஏன் தந்தையா விளங்கக்கூடிய வராக மூர்த்திக்கும் ஏன் தந்தையா விளங்கக்கூடிய வராக மூர்த்திக்கும் ஏன் தாயா விளங்கக்கூடிய இந்த பூமா தேவைக்கும் பிறந்த பிள்ளை இந்த நரகா என்ன புரிஞ்சு போகிற இல்லைங்க பூமாதேவி யாரா தம்பி? பூமாதேவி இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய என் தாய் பூமாதேவி அவருக்கு பிறந்த கர்ப்ப சுதராய் பிறந்த என்ன நரகாசூரே. அப்படி நரகாசூரன் அப்படி இறந்தாலும் எங்க நரகாசூரன் வெளிவரக்கிட்டான் எங்க ஜவரும் ஒரு ஆட்டம் சொல்லமா எவரு எனக்கு ஐயா கண்ட உடனே இங்கிலிட்டு பயந்து ஓட வேண்டும். அடிக்கு ஓட வேண்டும். பயந்து ஓட வேண்டும். அப்படி நரகாசுர முப்பத்தி முக்கோடி அவர்கள் 47 விஷயம் செத்து வைத்தார்கள். கம்மல் களைவற்றி முழுவர் சித்தருக்கு வாழ்கள் கம்மல் களைவற்றி முழுவர் யார் கண்டாலும் கைகட்டி பாய்வதற்கு மனைவி நிற்க வேண்டும். வருவாரு அப்படி என்ன எல்லாம் பயந்து நடுக்க வேண்டும். அவ்வளவு பலசாலி கைகட்டி வணங்கி நிற்க வேண்டும். அது மட்டும் எனக்கோ 2 மந்திரி. 2 மந்திரிங்க. ரெண்டு மந்திரி. ஒருவன் மந்திரி படைத்தலைவன். படைத்தலைவர் ஒருத்தர் மந்திரி. என் மந்திரி பேர் தெரியுமா? என்னோட பேர் நரகாசுரன். என் மந்திரி பேர் முருகாசுரன். என்னுடைய சேனாதிபதி பேர் தெரியுமா? பீஷ்மாசுரன். படைத்தளபதி சேனாதிபதி அவன் பேரோ பீஷ்மாசுரன். முருகாசுரன் பீஷ்மாசுரன். அப்படி 2 மந்திரிமார்கள். அப்படி உலகத்தை திக்குமிச்சு வர வேண்டும். அப்படி என்று பலவர் சமைத்து என் மந்திரி முருகாசுரன் அரசே போவாது நில்லு. அரசே நீ செல்ல வேண்டாம், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு அவர் மந்திரி இருக்கக்கூடிய முருகாசுரன் பலவரைக்கு வந்தாரு.
அரசே, இப்ப நீ எங்க போற அப்படின்னு கேட்டான். வியாபாரமும் ஒரு கெட்டி வச்சு செய்ய போறேன் அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா உங்களிடத்து எந்த ஒரு சத்தியம் கிடையாது. எப்படி ஆயுதமே கிடையாது, ஆயுதம் கிடையாது, உங்களிடத்துல சத்தியம் கிடையாது. சத்தியம் கிடையாது. நீ எப்படி சிறப்பிடிப்பு அப்படின்னு கேட்ட உடனே, தாய் முருகாசுரா எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே, ஆயுதம் கிடையாது, எப்படி சத்தியம் உன்னிடம் கிடையாது, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவன். அப்போ அந்த முருகாசுரன் என்ன தெரிவித்தான், ஐயா சத்ருவை தாண்டி வரக்கூடிய அந்த சிஷ்டப்ப கர்த்தான் ஐயனாக பிரம்மதேவனை கோரி சாகாத வரம் பெற வேண்டும். சாக வர வாங்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். யாருக்கிட்ட வர வாங்கினாலும் அந்த வரத்தை எதை வேணாலும் செய்யலாம். ஆனா பிரம்மதேவன் கிட்ட வர வாங்கினா அந்த வரத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் பிரம்மதேவன் கிட்ட போய் வர வாங்க சொல்லி இருக்கிறாரு. விவரம் தெரிஞ்சவன் ஆளாட்டங்கிறாங்க, அதை தெரியும் பாரு. அப்ப வரமகன் சமைத்து அந்த சத்துருவை தாண்டி வரக்கூடிய ஐயனாக பிரம்மதேவனை கோரி பூனமருக்கு மிண்டு அண்ணாகரம் மிண்டு இல்ல காய்ச்சவனோ சமைத்து ஒரு வருடம் 16,000 வருஷ தபத்தை கிடையாது. வாங்கணும்னா சாதாரணமா தவம் செஞ்சா கடவுளை பார்க்க முடியுமா? 16,000 ஆண்டு காலம் தவம் செய்திருக்கிறாரு. கடுந்தவம் புரிந்து ஒரு வரம் வாங்கினா சாதாரண அவர் வழங்கக்கூடிய வரம் எப்பேற்பட்ட வரமா இருக்கும் புரியுதா? அப்படி வரமகன் சமைத்து என் தபத்துக்கு வச்சு ஐயனாக பிரம்மதேவன் ஓடி வந்தான். அடே நரகாசுரா, உன் தபத்துக்கு நான் மெச்சினேன், என்ன வரவழி கேள்வி அப்படின்னு சொல்லி தொடரே. ஐயா 33 கோடி தேவர்கள் 46 கூட்டங்கள் கிண்ணறு கம்புருடர் சித்திமித்தார்கள் நம்மள் கலவட்டி முழுவர் நவநாத சித்தர்கள் அச்சத்துக்கு பாலர்கள் எவ்வளவு மாநில மக்கள் யாரு கையாலும் என்னை வெல்லவோ என்னை கொல்லவோ என் காலத்தில் சாகு என்பதை சாகில்லாத வர கொடுக்க வேண்டும். தேவர மூவராலையோ ஒரு மாநில வர வாங்குறேன்னா ஒரு நெல் அறுக்கிறேன்னா அதுல பதிரி பொடி இல்லாத வறக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நான் வர வாங்க வேண்டும், வர வாங்கினாலும் எந்த தேவர் மூவரால் யாரு கையாலும் என் உயிர் என்பது போகக்கூடாது அப்படின்னு எப்பேற்பட்ட வர வாங்கி அப்படி வரவேற்று உடனே ஐயனாக பிரம்மதேவன் தெரிவித்தான். அடே நரகாசுரா, ஒரு மனிதனாக பிறந்துவிட்டான். இந்த உலகத்தில் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. கண்டிப்பாக ஒரு உயிர் ஒண்ணு இந்த உலகத்துல பிறந்தா பிறப்புன்னு ஒண்ணு இறந்தா இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். மனசை மாத்துக்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தில் சாகாத வர வேண்டும் அப்படி என்று என்னை பெற்றெடுத்த தாயார் இந்த பூமாதேவி. ஐயா ஐயா பிரம்மதேவனே, எனக்கோ சாக என்பது வர வேண்டும் என்றால் என் தாய் பூமாதேவி கையால் நான் சாக வேண்டும் அப்படின்னு வரமுடு. தாய் கிட்ட வர வாங்கினால் அந்த பூமாதேவி யார் தேவர் மூவராளி யார் கையாளி என் உயிர் என்பது போகக்கூடாது. அப்படியே என் உயிர் போக வேண்டும் என்றால் என் தாயாக இருக்கக்கூடிய பூமாதேவின் கையினால் என் உயிர் போக வேண்டும் வாங்கியிருக்கிறார். ராமசாமி இல்ல வர எதுக்கு சும்மா வாங்கினேன்? ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளை பிறகட்டும், ஆனா அது மொண்டியோ முடமோ ஊமையோ குட்டியோ நட்டையோ எந்த தாயோ இந்த பிள்ளைய கொல்லணும் தாயோ அது எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும் இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சுட்டு கூட எவ்வளவு தவறு செய்துட்டு கூட ஒரு பெத்த தாய் கிட்ட போய் சொல்லிப்பாரு, அட விடுறா அது ஒரு பெரிய தவறு இல்ல செஞ்சுக்கலாம்னு சொல்லி பெத்த தாய் ஆரம்பிப்பான். அதனால எந்த பெத்த தாயாவது பிள்ளைய கொள்ளுவாங்க. அதே போல என் தாய் பூமாதேவி கையால் தான் எனக்கு சாகு என்பது வர வேண்டும் அப்படி என்று வருத்தம் வாங்கி கொண்டு என்னோட சமாதத்தில் அமர்ந்து எனக்கு திருமணம் எனக்கு திருமணம் என்பதாகிவிட்டது. என் மனைவி பேர் தெரியுமா? என் மனைவி பேரோ சரச விலோச்சனா. சரச விலோச்சனா மனைவி பேரு சரச விலோச்சனா. மனைவி பேரோ சரச விலோச்சனா. பொண்ணு கொடுத்துக்கிறாங்க. பொண்ணு கொடுக்க மாதிரி அவர் கொடுக்க மாட்டாங்களா? கண்ணு காய்ச்சிட்டு இந்த தினத்துல அப்படி வரமாகிட்டு இந்த தினத்து வரைக்கும் ஒரு நாளும் அது பழிக்குதா என்பதை பார்க்கவே கிடையாது. நம்ம இப்படி ஒரு ஆளு கொண்டு முடிச்சா போட்டோம். நீங்க 2 பேரும் கூட்டு போய் என்ன வைக்கிறீங்களா?
நீ கேட்க ஐயா 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 பொறுத்துக்கிறேன். என்ன நேரத்துல எவரும் அவரே ஓட்ட மாட பாருங்களோ திக்க வச்சா செய்ய வேண்டும். ஆனா நான் தனி தள்ளக்கூடாது. என்னுடைய மந்திரி நம்பர் அதவர் முருகாசுரன் பீஷ்மாசுரன் அவனை அழைக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக என் மனைவி சரச்ச விளைச்சனா என்ன நரகாசுரன் சீக்கிரம் கொண்டாரு.